ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வர்ஷிப் கனெக்டில் நம்ம அந்த குயிக் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த குயிக் டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வர்ஷிப் கனெக்ட் லாகின் பண்ணி ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஸ்க்ரீன் வந்து நான் செப்பரேட் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைவ் பேஜ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த வர்ஷிப் கனெக்டில் நான் குயிக் டூல்ஸ்க்கு போய்க்கிறேன். ஸோ குயிக் டூல்ஸ் வந்து இங்கேருந்தும் நம்ம நேவிகேட் பண்ணலாம், இல்லை லெஃப்ட் சைடில் இருந்தும் நம்ம நேவிகேட் பண்ணலாம். ஸோ குயிக் டூல்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸ் எல்லாமே இருக்குது. டிஜிட்டல் கிளாக்கு, கேலண்டர், லோயர் தேர்டு, டைமர், கியூஆர் கோடுன்ட்டு. ஸோ டிஜிட்டல் கிளாக்கை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் கிளாக் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லைவ் பேஜில் உங்களுக்கு இந்த கிளாக் வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லோகோ கீழே ஒரு கிளாக் வந்து இருக்கா. ஸோ நான் இங்கே டர்ன் ஆஃப் பண்ணுறேன், உங்களுக்கு அங்கே டர்ன் ஆஃப் டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் டிஜிட்டல் கிளாக் அகெயின் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு டைமிங் வந்து கீழே விசிபிளாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் கிளாக் வந்து இது ஒரு ஃபீச்சரு. ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஃபீச்சர் பார்க்கலாம். ஸோ நான் கேலண்டர் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேலண்டர் வியூ வந்துடும். எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் மந்த்துக்கான இந்த கேலண்டர் வியூ வரும். ஸோ அதோட கண்ட்ரோல் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கும், ப்ரீவியஸ் மந்த்து, நெக்ஸ்ட் மந்த்துன்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்தோட கேலண்டர் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து நான் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணால் எனக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கான கேலண்டர் சேஞ்ச் ஆகிடும். அகெயின் நான் ப்ரீவியஸ் மந்த்துக்கான கேலண்டர் பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் மந்த்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேலண்டர் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஏதாச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு, டேட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அது மேலே கேலண்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டாகல் மாதிரி எனேபிள் ஆகும். அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ அடுத்தது லோயர் தேர்டு பார்க்கலாம். லோயர் தேர்டு அப்படின்னா நம்ம கீழே லைவ் பேஜில் இந்த ஸ்க்ராலர் டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த லோயர் தேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஹாய், வெல்கம் டு வர்ஷிப் கனெக்ட்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ஸ்க்ராலரோட ஸ்பீடை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக 5 இருக்குது. ஃபாண்ட் சைஸு, அதோட ஹைட்டு இதெல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் ஸ்க்ரால்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராலிங் வந்து இந்த கண்டென்ட் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். ஸ்டார்ட் ஸ்க்ரால் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் பேஜ் பாருங்கள், ஹாய் வெல்கம் டு வர்ஷிப் கனெக்ட். ஸோ இந்த மாதிரி அது லூப்பாக வந்து ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து லோயர் தேர்டு ஃபீச்சரு. ஸோ லைவ் பேஜில் உங்களுக்கு ஸ்க்ரால் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் கீழே வந்து ப்ளே பண்ணி விடணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இந்த லோயர் தேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ரெகுலராக ஒரே கண்டென்ட்டை தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதை சேவ் கூட பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்டை வந்து சேவ் கரண்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும் டாப் லாஸ்ட் கார்னரில், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நியூவாக போய்ட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ்டு கண்டென்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீல்டில் அது ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் ஸ்க்ரால் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் ஸ்க்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்க்ரால் மட்டும் ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு விசிபிளாக இருக்கும் லைவ் பேஜில். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து நீங்கள் இந்த லோயர் தேர்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோயர் தேர்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைவ் பேஜில் அந்த ஸ்க்ராலர் லோயர் தேர்டு வந்து வராது. ஸோ லோயர் தேர்டு ஒரு ஃபீச்சர். ஸோ அதுக்கப்புறம் டைமர். ஸோ இந்த டைமர் எதுக்கு அப்படின்னா இப்போ உங்கள் சர்வீஸ் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஆன்லைன் சர்வீஸில் சப்போஸ் நீங்கள் ஓபிஎஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் லைவ் போகிறவங்களா இருக்கலாம், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம். ஸோ அங்கே நம்ம அந்த டைமர் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக 9 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா டைமர் ரன் பண்ணுவோம். ஸோ அந்த டைமர் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் இன், இப்போ நான் இங்கே 5 minutes டியூரேஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், மினிட்ஸில் எத்தனை மினிட்ஸ் வேணாலும். இப்போ நான் சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் இன் 1 minute அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 1 minute இந்த டெக்ஸ்ட்டு எதுக்கு அப்படின்னா 1 minute முடிஞ்சதுக்கப்புறம் லெட்ஸ் வர்ஷிப் அப்படின்றது ஸ்க்ரீனில் எப்படி ஆகும். ஸோ நான் ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் இன். ஸோ லைவ் பேஜில் இந்த மாதிரி டைமர் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 1 minute முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் இந்த லெட்ஸ் வர்ஷிப் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா எண்டு டைமுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எண்டு டைமுன்றது நம்ம ஸ்பெசிஃபிக் கரண்ட் டைமை கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டைம் வந்து 4:53, இப்போ கரண்ட் டைம் 4:53. ஸோ நான் எண்டு டைம் வந்து ஆக்சுவலாக 4ன்றது நம்ம 16ன்ற இந்த ஹவர்ஸில் கொடுக்கணும். 53, ஸோ 50 நான் 55க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 55க்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் 4:55 ஆகிறதுக்கு ஆக்சுவலாக 50 செகண்ட்ஸ் காட்டுது. ஸோ 1 minute 24 செகண்ட்ஸ் காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து டைமர் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். நீங்கள் பர்டிகுலர் டைமை நீங்கள் மென்ஷன் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு 1 minute டைமர் ப்ளே ஆகணும், 2 minutes ப்ளே ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ப்ளே பண்ண முடியும். ப்ளஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட். ஸோ கியூஆர் கோடு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஷேர் பண்ணுறது, ஸ்லைட் ஷேர் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கியூஆர் கோடில் நீங்கள் எதனா லிங்க்கு ஆட் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் ஷோ கியூஆர்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு கியூஆர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ லைவ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கோடு அப்படின்னு காட்டும். ஸோ இதை வந்து யூஸர் ஸ்கேன் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இதை லிங்க்கு கூட நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் யூஸருக்கு காட்டணும் அப்படின்னாலும் காட்டலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் குயிக்காக ஸ்கேன் பண்ணி எல்லோரும் ஸ்கேன் பண்ணி அதை பார்க்கணும் அப்படின்னாலும் இப்போ இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் கியூஆர் கோட் கொடுத்தாலும் ஸ்டாப் ஆகிடும். அண்ட் ப்ளஸ் கியூஆர் கோட் மேலே கிளிக் பண்ணாலும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த குயிக் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த 5 டூல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லைவ் ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். குயிக் டூல்ஸ் வந்து ஸ்டேஜ் வியூலையோ கார்ட்ஸ் வியூலையோ அதுலேயும் ஒர்க் ஆகாது, லைவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.